இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ஆண்டவரும் உலக இரட்சகரும் உன்னத மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே வாழ்வு தரும் உணவு என்னும் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. இன்றைக்கான வேத வசனம் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 36 40 வரைக்கும் உள்ள வேத பகுதிகளை வாசிப்பதை கவனிப்போம். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஓர் இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றார். அதற்கு பிலிப்பு, நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை என்றார். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். அவர்கள் தண்ணீரில் இருந்து கரை ஏறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே போனான். பிலிப்பும் ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசாரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான். ஆமேன். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எத்தியோப்பியா மந்திரி தகப்பனே, ரதத்திலே அமர்ந்து கொண்டு ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்ட உம்முடைய வார்த்தைகளை வாசித்து கொண்டு வந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு அவருக்கு அதை விளக்கி சொல்லி அந்த வார்த்தைகளை அவர் உள்வாங்கி கொண்டு தகப்பனே அதை விசுவாசித்து ஞானஸ்தானம் பெறுவதற்கு தன்னை அர்ப்பணித்தார். இன்றைக்கும் எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே இந்த வசனத்தை வாசிக்கிறார்கள், கேட்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவரே அந்த வசனத்தின்படி விசுவாசத்துல வாழ்ந்து ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே மிக குறைவா இருக்கிறார். இந்த நாளிலாகிலும் இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகள் இதுவரைக்கும் உமக்கு அர்ப்பணிக்காமல் இருப்பார்களே, ஆனால் உம்முடைய வார்த்தைக்கு ஆண்டவரை கீழ்ப்படிந்து முழுகி ஞானஸ்தானம் எடுக்கத்தக்கதாக, அதனாலே பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சியும் அவர்களுக்கு உண்டாகத்தக்கதாக தேவன் கிருபை செய்வீராக. இந்த நாள் காலையிலே அவர்கள் தொடங்குகிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. உம்முடைய நாமத்தினால் அவர்களை காத்து கொள்ளும், ஒரு பொல்லாப்பு அவர்களுக்கு நேரிடாதபடிக்கு நீர் வழி நடத்தி சுகபத்திரத்தோடு அவர்களை வழி நடத்தும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord. God bless you all.